Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா, கோபி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சூடான தக்காளி சாதம். இது கூட காம்பினேஷன் என்னன்னா உருளைக்கிழங்கு பொரியல். அதாவது என்னன்னா தக்காளி சாதம்ங்கிறத விட தக்காளி பிரியாணினே சொல்லலாம். ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி இதுக்கு என்னன்னா பூண்டு கொஞ்சம் நம்ம ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா பூண்டு. தாளிக்கிறதுக்கு மெயின் என்னன்னா இந்த தக்காளி பிரியாணிக்கு நம்ம சோம்பு வந்து கொஞ்சம் சேர்த்துனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மல் அரிசியில் தக்காளி பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து என்னென்னா இந்த சின்ன டம்ளர், அதாவது 100 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம எடுத்துருக்குறோம். இதில் 4 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இது எடுத்துகிட்டு ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணியிருக்கிறோம். சோக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வெள்ளையாக இருக்கும். இன்னுமே நல்லா அதாவது தக்காளி வெங்காயமெல்லாம் வேகிறதுக்குள்ளே நல்லா வெள்ளையாயிரும். அதாவது நல்லா ஊறிடும். ஊறிச்சுன்னா என்னென்னா சீக்கிரமாக வெந்துருங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஊற வச்சோன்னா ஈஸியாக குக் ஆகிடும். நம்ம தாளிக்கிறதுக்கு 5 லவங்கம், 1 பிரிஞ்சி இலை, சோம்பு 1/4 டீஸ்பூன், பட்டை 1, ஏலக்காய், மராட்டி மொக்கு ஆப்ஷனல் தான். இதை நம்ம தாளிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு என்னென்னா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து லைட்டாக வாசனைக்காக தான் நம்ம வந்து ஊற்றிருக்கிறோம். மீதி வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது சோம்பு, லவங்கம், பட்டை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன போட போகிறோன்னா 2 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், கருவேப்பிலை. இது வந்து என்னென்னா ரொம்ப காரம் இருக்கும், அதனால் சின்னதாக 3 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதாவது என்னென்னா ஏலக்காய், பட்டை, லவங்கம் போட்டதுக்கப்புறமே ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். இந்த டேஸ்ட்டு தான் வந்து என்னென்னா அந்த தக்காளி பிரியாணிக்கு வந்து அதாவது என்னென்னா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம லைட்டாக ஒரு 6 பல் பூண்டை க்ரஷ் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி சாதத்துக்கு வந்து என்னென்னா பூண்டனோட ஃப்ளேவர் வந்து ஜாஸ்தி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம பூண்டு அதிகமாக ஆட் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 3 நாட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம புதினா வந்து நம்ம 1 கைப்பிடி எடுத்துருக்குறோம். இதை வந்து தண்ணியில் அலசிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அதாவது நல்லா எண்ணெய் வர அளவுக்கு நம்ம வேக விடணும் தக்காளியை. அப்போ தான் வந்து தக்காளி பிரியாணி வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போது தக்காளி பாதி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது கூட கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். அவ்வளோதான். இன்னும் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப தேவையில்லை. இது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போடாமல் நம்ம பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணலாம். பட் இதுவே வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதாவது எப்படி நம்ம கணக்கெடுக்கணும்னா 100 கிராமுக்கு 1 தக்காளி விகிதத்தில் எடுத்துருக்கிறோம். இது வந்து 400 கிராம் பெரிய தக்காளியாக இருக்கிறதுனால நம்ம 3 தக்காளி எடுத்துருக்குறோம். இன்னும் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து மேலே வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம் தக்காளியை, இல்லைனா பச்சை வாசடிக்கும். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் வந்து லைட்டாக வந்து அப்படியே வந்து ஷைனிங்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது, இதுக்கு அளவாக தண்ணி விடணும். 4 டம்ளருக்கு நம்ம 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்துக்கு மட்டும்தான் போட்டோம். இப்போ சாதத்துக்கும் இந்த தண்ணிக்கு கரெக்டாக இருக்கும் இந்த உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தரோட குக்கர் வந்து அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக விசில் எவ்வளோ விசில் விடணுங்கிறது. இதில் வந்து என்னென்னா கரெக்டாக 3 விசில் இருந்தாலே போதும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி பிரியாணி செஞ்சுட்ருக்குறோம். அதாவது என்னென்னா இது வந்து நம்ம லஞ்சுக்கு வந்து குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா தக்காளி சாதத்துக்கு கூட நம்ம உருளைக்கிழங்கு பொரியலும் கொடுக்கறதுனால இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சாப்பிடுவாங்க. அதாவது என்னென்னா இது வந்து லஞ்ச் ரெசிபிக்கும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்து விடலாம். இந்த தக்காளி பிரியாணிக்கு நம்ம வந்து சைட் டிஷ் என்னன்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பொரியலுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மசாலா என்னென்னு பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், 3/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் இது அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதனுடைய பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். எண்ணெயிலேயே வதங்கினதுக்கப்புறம் நம்ம அப்படியே உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். உடனே நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். மசாலா எண்ணெயில் பொரிஞ்சோன்னையுமே நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும், இல்லைன்னா கருகிடும். இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இதுக்கு என்னென்னா கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு இது மூடி வச்சோன்னா அந்த டேஸ்ட் போயிடும். மூடி வைக்காமல் அப்படியே சிம்மில் வச்சுட்டு அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். இடையில பெரட்டி விட்டுக்கணும். மூடி வச்சு அதாவது வேர்த்து அது மேலே திருப்பியும் கீழே இறங்குச்சுன்னா அதாவது என்னென்னா இந்த பொரியல் டேஸ்ட் இருக்காது. இதை ஓப்பன் பண்ணியே நம்ம லிட்டு போடாமல் தான் பண்ணணும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது லைட்டாக தான் அடி பிடிச்சிருக்கு, பட் என்னென்னா ரொம்ப இல்லை. தக்காளி பிரியாணி ரெடி. அடுத்து இந்த சைடில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் வெந்துட்டுருக்கு. இதுவும் ஆல்மோஸ்ட்டு ரெடி ஆயாச்சு. ஜஸ்ட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான தக்காளி பிரியாணி உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. தக்காளி பிரியாணி உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். விளக்கம்: அஞ்சத்தக்கவற்றைக் கண்டு அஞ்சாதிருப்பது அறிவற்ற தன்மையாகும். அஞ்ச வேண்டியவற்றைக் கண்டு அஞ்சுவதே அறிவுடையவர் செயலாகும்.